என்ன மஞ்சு சொல்ற? அர்ஜுனும் பவியுமா? ஆமாக்கா, என்னமோ கட்டின புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடி போட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாமியார் லேடி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துவாங்கன்னு சொல்றதா சொன்னல, அந்த அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு 2த்துக்கும் அப்படி ஒரு சிரிப்பு. சரிதாவும் ஜோதியும் கூட தடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சேருவாங்க. அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு இங்க இருக்கேன்? வாங்க சார். அந்த ரமா வீட்ல என்ன நடக்குதுன்னு ஆள் வச்சு நோட் பண்ண சொன்னேனே, அதையும் கோட்டை விட்டுட்டீங்களா? இல்ல மேடம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கேன். கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அர்ஜுனும் பவியும் லவ் பண்றாங்களா மேடம்? எல்லாருக்கும் முன்னாடியும் அர்ஜுன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். சரிதா ஜோதியும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னங்க மேடம், விஷயத்தை கேட்டு ஷாக்காவீங்கன்னு பார்த்தா டென்ஷன் ஆகுறீங்க. சார், ஆல்ரெடி அக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து புதுசா சொல்லிட்டு இருந்தா டென்ஷன் ஆகாம என்ன செய்வாங்க? ஆஹா, ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு போச்சா? நம்ம தான் எல்லாம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்ட போல் இருக்கு. அக்கா, அவரை விடுங்கக்கா. நாம என்ன பண்ண போறோம்? வேற என்ன, அர்ஜுனும் பவியும் ஒண்ணு சேர்றத தடுக்க போறோம். அதுல நமக்கு என்னக்கா லாபம் இருக்கு? லாபம் இருக்கு மஞ்சு. ஏற்கனவே அந்த ரமாவாலையும் அந்த பவித்ராவாலையும் என் குடும்பத்தை இழந்திருக்கேன், பணத்தை இழந்திருக்கேன், என் நிம்மதியை இழந்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து திருப்பி வாங்குறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்ப அவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சா ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி. ஒண்ணு, இவங்க சேர போறத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளே ரமா, அவளோட சந்தோஷத்தை கெடுக்கணும். 2, சரிதா, கிருஷ்ணா, ஜோதி, இவங்க 3 பேரையும் திரும்ப ஏன் வழிக்கு கொண்டு வரலாம். அது மூலமா நான் நினைச்ச மாதிரியே ரமாவை மொத்தமா அழிச்சு அவ சொத்தை எல்லாம் ஏன் பக்கம் கொண்டு வர முடியும். அது எப்படி மேடம்? நீங்க அவங்க தம்பியை கொன்னதை மறந்து சரிதா மறுபடியும் உங்க பக்கம் வருவாங்களா? வருவாளே. மறதிதான் மனுஷங்க கிட்ட உள்ள பெரிய பலவீனம். சரிதா மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? உயிரே போனாலும் அவ தான் பையனை ஒரு வேலைக்காரனோட பொண்ணுக்கு கட்டி கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில பார்த்தா இப்ப என்னோட எதிரி பவித்ராதான் அவளுக்கும் எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகணும்ன்றதுதான் நியதி.